கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 143 சங்கீதம் 6வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. வறண்ட நிலம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதில் புல்லோ பூண்டுகளோ செடியோ எதுவுமே இல்லாதிருக்கும். அந்த வறண்ட நிலம் தண்ணீரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது தண்ணீரை உறிஞ்சி எனக்கும் மற்றவர்களுக்கும் நான் பிரயோஜனமாய் மாறுவேன் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக அந்த வறண்ட நிலம் எதிர்பார்ப்போடு இருக்கும். தாவீது இங்கு சொல்கிறதை பாருங்கள், என் ஆத்துமா ஆண்டவரே உம்மேல் வறண்ட நிலத்தை போல தாகமா இருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளை யோசிக்கும் போது இன்னும் அதிகமாய் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. எங்கு பார்த்தாலும் பல சூழ்நிலைகள் கடினமாகவே இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாம் இந்த காலத்தில்தான் தாவீதைப் போல வறண்ட நிலத்திலிருந்து அந்த தண்ணீர் எதிர்பார்க்கிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், எங்களை பயன்படுத்தும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வார். தாவீது அநேக இடங்களில் இந்த எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தி இருப்பார். 63 சங்கீதம் 1வது வசனத்திலும், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. பாருங்கள், ஒரு தாகத்தோடு கூட தேவனை தேடினார். தாவீது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கரவலாடுகளின் பின்பாக சுற்றித் திரிந்த தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணி தாவீதை உருவாக்கி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்கு தேவன் சமஸ்த இஸ்ரவேலை ஆண்டவர் கொடுத்தார். தாவீது ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினார். தாவீது கர்த்தரை தேட 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 தேவன் தாவீதை ஒவ்வொரு நாளும் உயர்த்த ஆரம்பித்தார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவர் மேல தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் இந்த வருஷத்திலே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் வனாந்திரம் செழிப்பான வயல் நிலமாய் மாறும். வனாந்திரத்திலே தேவன் வழியை உண்டாக்குவார். ஒன்றுமில்லாத இடத்திலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்து தேவன் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என் ஆத்துமா மானானதை நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, வறண்ட நிலம் எப்படி தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல, நான் உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய ஆலோசனைக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பி பயன்படுத்தும், ஆசீர்வதியும். நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளின் மீது தேவ கரம் இருக்கட்டும். தாவீது வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்ற அந்த வாஞ்சை எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினது போல நாங்களும் ஆண்டவரை வறண்ட நிலம் போல ஆண்டவரே உம்மை தாகத்தோடு எதிர்பார்க்கிறோம். தேவரீர் எங்கள் தேசத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் பலத்த அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.
1 அதிகாரம் 2வது வசனத்திலே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். அப்போ அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள் எழும்பின போது அவர் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவில்லை. சாதாரண நிலைமையிலிருந்து கர்த்தர் அவரை எவ்வளவாய் உயர்த்தினார் என்பதை இந்த வேத வசனம் சொல்கிறது. ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். மற்றொரு வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பாருங்கள். ரோமர் 4 அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த விசுவாசம் ஆபிரகாமை வெட்கப்படுத்தவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசத்திலே பலன் அடையும் போது எந்த பகுதிகளிலெல்லாம் வெட்கத்தினால் நிரப்பப்பட்டிருந்தோமோ அந்த பகுதிகளிலெல்லாம் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவார். பாருங்கள், தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் என்பதை ஆபிரகாம் முழு நிச்சயமாய் விசுவாசித்தார். அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. சகோதரா, சகோதரி, எல்லாரும் ஆபிரகாமை பார்த்திருப்பார்கள். இவர் இப்படி இருக்கிறாரே என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உலக பிரகாரமான சூழ்நிலையில் மாத்திரமல்ல, அவர் சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வசனம் சொல்கிறதை பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சந்தேகப்படவில்லை, நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அப்பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார். இந்த காலை நேரத்திலே அவரை சார்ந்திருக்கிற, அவரை நம்புகிற தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட மாட்டாய். வெட்கப்படுத்த கர்த்தர் உன்னை விடமாட்டார். ஆனால் உன்னிடத்திலும் நம்மிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்து கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். மீண்டும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை சொல்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிற சகோதரா, சகோதரி, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்துவது இல்லை கர்த்தாவே. ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தார். அவர் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவில்லை. அதே போல நாங்களும் விசுவாசத்தில் பலனடைந்து சாட்சிகளாய் மாற தேவன் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.